வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. God is too good and his mercies are too huge. அந்த கிருபைக்கு எல்லையே இல்லை. நம்ம இந்த 2024 ஆண்டின் கடைசி வகுப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆச்சரியமான தேவன் அனுகூலமான நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஸோ கிறிஸ்மஸ் வருகிறது, நியூ இயர் வருகிறது. ஸோ இந்த கடைசி வகுப்பிலே நம் எல்லாரும் தேவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளை மாத்திரமல்ல, உங்களை கொண்டு அல்லது உங்களை பயன்படுத்தி அவர் செய்கிற காரியங்கள் சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். எல்லாருமே வரிசையா நம்ம டெஸ்டிமனி சொல்ல போறோம். அதற்கு முன்பதாக நான் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் ஆஃபர் பண்றேன். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக தம்முடைய குமாரனை அனுப்புற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. விசேஷமாக இந்த 2024 ஆண்டின் கடைசி வாரத்தில் கடைசி வகுப்பிலே நீர் எங்களை அழைத்து ஒன்றாக சேர்த்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக, உற்சாகப்படுத்துவீராக. இன்னும் அநேக நன்மைகளை அவர்கள் ருசி பார்க்கத்தக்கதாக ஒருவருடைய சாட்சியை மற்றவர்கள் கேட்கும் பொழுது எல்லாருக்கும் விசுவாசம் பெருகுவதாக உம்முடைய ஆளுகைக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஸோ இந்த வகுப்பிலே நாம் ஒரு 15 அல்லது 20 நிமிடங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவனை நடத்தி வந்திருக்கிறார், தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு சரீர நன்மைகளை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நன்மைகள் இல்லையா, உங்களுடைய இருதயத்திலே வந்திருக்கிற மாற்றங்கள். சிலர் பயத்தில் இருந்திருப்பீங்க, இப்பொழுது அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆகியிருப்பீர்கள், அதை சொல்லலாம். குற்ற உணர்வுகளே வாழ்ந்து விசுவாசத்திலே பலவீனமா இருந்திருப்பீர்கள், அதிலே தேவனுடைய ஆவியானவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார், அதை சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பமோ அதை நீங்கள் சொல்லலாம். நம்ம ஜெயா கனகரத்னம் சிஸ்டர் முதலாவது சொல்லுவார். எஸ். Praise the Lord. Thank you, brother. கர்த்தருடைய மகா கிருபை இந்த நாட்கள்ல உங்கள் மூலம் நாங்க தனியா இல்ல, ஒரு குழுவாக உங்கள்கிட்ட இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக அவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் நன்றி சொல்றேன். காரணம், யோவான் அடிக்கடி வாயில உச்சரிக்கிற வார்த்தை யோவான் 8:32 படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும் சொன்ன இந்த வாஞ்ச என்னுடைய இருதயத்துல for long டைமா எனக்குள்ள இருந்த என்னுடைய ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் எனக்கு ஒரு கொஞ்சம் கத்திருந்த வெளிச்சத்தை கொடுத்திருந்தா, ஆனா என்னுடைய மக்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்ச தேவனுடைய இருதயத்துல போட்டிருந்த. அதற்கு பதிலாக தேவன் எங்களை வாழ்க்கை பாதையில கொண்டு வந்து இந்த நாட்கள் இந்த கிளாஸஸ், இந்த பைபிள் காலேஜ் என்று சொல்லத்தக்கதாக இந்த சத்தியத்தை சத்தியமா உங்கள் மூலம் நானும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் கற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளினால நிறைய மாற்றங்களை, நிறைய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட ஊழியத்தையும் கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிரதர். வெரி குட் வெரி குட் சிஸ்டர், நல்லா அழகா சொன்னீங்க. ஆமா, உங்களை மாதிரி எல்லாராலும் கோர்வையா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல, சர்வ சாதாரணமா நீங்க சொல்லலாம். எஸ் சிஸ்டர் பவானி. Praise the Lord, Pastor. Praise the Lord. நானும் இந்த வகுப்புகளை தொடர்ந்து கற்றுக்கொண்டதன் மூலம் முதலாவதாக குற்ற உணர்விலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். அநேக விசுவாசம் இருந்தாலும் அந்த ஒரு பக்கம் குற்ற உணர்வும் என்னை உறுத்தி கொண்டிருந்தது. அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்து விட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். விடுதலை அடைந்து விட்டேன். மற்றபடி சத்தியத்தை கூடுதலாக அறியக்கூடியதாகவும் அந்த வெளிச்சத்துக்குள் வரக்கூடியதாகவும் நான் மட்டுமில்ல, குடும்பத்தில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய விசுவாசமும் வர்த்திக்க பண்ணப்பட்டதை நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். வெரி குட். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. எஸ் சிஸ்டர் அனுட்டா.
மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ. கணக்கு விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன். நான் ஷார்ட்டா சொல்றேன்டா, அந்த டங்குல உள்ள பவரை பற்றி ஓரளவு எனக்கு தெரிந்தாலும் இப்ப நல்ல முழுமையாக விளங்கக்கூடியதா இருக்குது டங்குல உள்ள பவர். அந்த டங்குல உள்ள பவர் நான் முந்தையே யோசிச்சிருக்கிறேன். சில விஷயங்கள் நான் சின்ன வயசுல சொன்னது கூட நடந்திருக்குது. அப்ப நான் யோசிச்சேன்னா இந்த டங்குல ரொம்ப பவர் இருக்குது. ஈவன் என்னோட மேரேஜ் கூட நான் சின்ன வயசுல எப்படி நினைக்கிறோம் அப்படியேதான் நான் மேரி பண்ணினது கூட. ஆனா அதை வாயால சொன்னேன்னா அப்ப எனக்கு இந்த அளவு தெரியாது. இப்ப நல்ல விளங்குது. அதோட இப்ப கொஞ்ச நாட்களாக நான் இனி ஒரு தரக்கும் ஒன்றும் சொல்லுறேன் ஒரு மனநிலையில இருந்த நான். அந்த மனநிலை, ஆனா நீங்க சொன்னீங்க மனநிலை முதல் மாறணும்ண்டு. அப்ப அதே மாதிரி ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டும் கிடைச்சது. நான் ஒரு சர்ச்சுக்கு போன போது, நீங்கள் அப்படி ஒரு லேடி இப்படி நினைக்கிறா, நான் அப்படி நினைக்க கூடாது, நீங்கள் சொல்லுறதுல ரொம்ப பவர் இருக்குது, அதனால பயப்படாம சொல்லுங்க என்று அந்த லேடி ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டும் தந்தா. இப்ப நான் சமீபகாலமா பார்க்கும்போது எனக்கு தெரியாத ஆக்கள் ஒரு கொஞ்சம் தான் கதைப்பேன். ஆனா அவை என்னோட வேர்ட்ஸ அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறேன். இது இதை நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்றோம். அண்டு இப்ப லாஸ்ட் வீக்கும் இன்னொரு லேடி அவ கேன்சர்ல இருந்து விடுபட்டு இருக்கிறா. என்றாலும் ஐ ஹோப் சோ திரும்ப அவ இன்னொரு லேடி கேட்டா உங்களுக்கு இது இனி திருப்பி வராதாண்டு. அப்ப அவ சொன்னா ஐ ஹோப் சோ சொன்னா. அப்ப நான் சொன்னேன் இல்ல, இட் வில் நாட் கம் அகெயின் அண்டு. அப்ப அவ சொன்னா இல்ல, நான் உங்களோட வேர்டை அப்படியே எடுக்கிறேன்னு சொன்னா. சோ இது இந்த புக்கை ரீட் பண்ணினதாலதான் கூட எனக்கு உங்களுக்கு நீங்க சொல்லி தந்ததாலையும் இது எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ட்ரூத் ஐ ஹாவ் லேர்ன்ட் இன் மை லைஃப், ஐ வுட் சே. தேங்க்யூ பாஸ்டர். வெரி குட், வெரி குட், வெரி குட். எஸ் பிரதர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நான் ஸ்டார்ட் பண்ணக்கு எனக்கு அவிசுவாசம் கணக்கு இருந்தது. நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பேசும்பொழுது நான் விசுவாசத்துல பெருகினான். நான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற நாட்கள்ல எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சரியான டைட்டா இருந்தது. ரைட் ஹேண்ட், ரைட் லெக், ரைட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் டைட்டா இருந்தது. ஒவ்வொரு நாளும் தழும்புகளால் குணமானம் என்று சொன்ன வார்த்தையை வைத்து நான் அறிக்கையிட்டு இப்ப 90% I am cured completely. அந்த விசுவாச வார்த்தைகளுக்கும் இந்த எங்களுக்கு தான் படிப்பித்ததற்கும் நன்றி. ஆண்டவர் இந்த இடத்திலே அற்புதமாக வழிநடத்தி வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். Very good, very good. While you enter the new year, you will be 100% healed in the name of Jesus. Amen. Amen. Yes, Sister Mercy. Praise the Lord, Pastor. Praise the Lord. The 2024ல எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ், மகளோட லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை அவங்களுக்கு சொல்லி அவருக்காக நான் ஜெபிச்சிருப்பேன். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை சொன்னீங்க அதெல்லாம் சரி வரும் சொல்லி. ஆனா ஸ்டில் நான் எனக்குள்ள கவலையும் பயம் அதெல்லாம் கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படி இருந்தது. ஆனா பிறகு நாளடைவில் இந்த நாவு புத்தகம் வாசிக்க தொடங்கின பிறகு அந்த கவலை பயத்தை எல்லாத்தையும் நான் அப்படியே வச்சுட்டேன் ஆண்டவற்ற மேல. ஒரு தைரியம் உண்டாயிருக்கு பாஸ்டர். உண்மையில நீங்க எல்லாத்தையும் நீங்க கற்றுக் கொடுக்கறத நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன்படியாக நாங்கள் அப்ளை பண்ணி கொண்டிருக்கல இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க 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 மாற்றம் உண்டாயிருக்கிறது. அந்த பயங்கள் எனக்கு இப்ப இல்ல. கர்த்தர் நல்லவர். என்ன சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் மிகவும் பெரியவர். என்னுடைய இல்லாத ஏற்ற நேரத்துல சரியாகும் என்று சொல்லி நான் கோடி மடங்கு நான் விசுவாசிக்கிறேன். Very good, sister. Very good. All glory to God. Yes, Sister Grace. புக்ஸ்கள் வாசிக்கிறது மற்றது நீங்க கற்று தந்த நாள்ல இருந்து எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தும் பயப்படுறது இல்லை. எங்களை மகளின் ஒரு வாழ்க்கையில அவாக்கும்
பேபி பிறந்த நேரம் ஒரு ஃபைப்ராய்ட் மாதிரி வந்தது. அப்ப முந்தியண்டா இது பெருசா இருக்குது, இது எப்படி இந்த பேபியை பெத்தெடுக்க போறா அப்படியான ஒரு பயம் இருந்தது. இதை திருப்பி திருப்பி ஒரே வசனத்தை சொல்லி ஜெபிப்பேன், சுகம் 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 சுகம். இந்த நாளையில இதை கற்றுக்கொண்ட பிறகு அந்த பயம் இல்ல, அந்த ஒரு திகில் மாதிரி ஒன்றும் இல்ல. மற்றவைக்கும் நான் அந்த அதே சூழ்நிலைகள்ல இருக்கிற ஆட்களுக்கும் வடிவா ஜெபிச்சு இந்த சுகமாக்கும் வெள்ளம் வேண்ட அந்த புத்தகத்துக்குள்ள லாஸ்ட் பக்கத்துல இருக்குது. அந்த வருத்தம் எதையா இருந்தாலும் அந்த வேருக்குள் போய் அதை நாங்கள் முறியடிச்சு நாங்கள் முறியடிச்சு ஜபிக்கலாமண்டு. அப்படி கனவேருக்கு இப்ப இந்த நாட்கள்ல நான் கற்றுக் கொடுக்கறதும் அதே மாதிரி தான். எந்த இதை பிசாசு கொண்டு போடுறதும் அந்த நோயின் வேர் அடிவேர் இதை வெட்டப்படுகிறது. அப்ப சுகஜீவியத்தும் ஆரோக்கியத்தை எப்பொழுதும் சரீரத்திட்ட நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஒரு விசுவாசம் இந்த நாளில எல்லாம் எங்களால முடியும் இந்த கிளாஸ்களுக்கு ஊடாக பார்த்து பெரிய திருப்பத்தை இந்த ஆண்டில நாங்கள் படிச்ச நாள்ல இருந்து அந்த ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகி நாங்கள் செயல்படத்தக்கதாக ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுக்காக கோடி நன்றி. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Amen. Thank you. All glory to God. Very good, sister Maheshwari. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. என்னுடைய சாட்சியை பற்றி நீங்களே அடிக்கடி எல்லாருடைய சமூகத்திலும் சொல்லி கொண்டு வந்துட்டீங்க. காரணம், நெடுக என்னுடைய மகள் சொல்லுவான், அம்மா நீங்க சேகரிக்கிற வார்த்தையெல்லாம் மைண்ட்ல தான் இருக்கிறதும் கூட உள்ளத்துல இல்லையண்டு. அவ ரட்சிக்கப்பட்ட காலம் தொடங்கி நான் சில காரியங்களை செய்யக்கல அதை எனக்கு உணர்த்தி கொண்டு வந்தவ. கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. ரொம்ப சூழ்நிலை நெருக்கமா இருக்கிற வேளையிலும் எனக்கு ஒரு பயம் கவலை ஆட்கொண்டது. மகளோட இப்ப 2-3 வருஷம் இருக்கும். ஆனா இன்றைய நாளையில உங்களுடைய சூழ்நிலை, உங்களோட சத்தியம், மற்ற இந்த கேள்விக்கு பதில் எழுதுறது, அதை படிக்கிறது, அதுல இருக்கிற உற்சாகமும் இதுவும் எங்களுக்கு அந்த கவலையே எங்களுக்கு தெரியல. இப்ப ரொம்ப சமாதானமும் சந்தோஷமாயும் ஆண்டவர் என்ன ஃப்ரீயா வச்சிருக்கிறார் பாஸ்டர். என்ன முந்தி பாக்குறவங்க எல்லாரும் கவலைப்படாதீங்கன்றத எனக்கு அட்வைஸ் பண்றேன். இப்ப என்ன பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்றது ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பிச்சிருக்கிறபடியா உங்களோட அந்த டீச்சிங், அதாவது உங்களோட டீச்சிங் அடிக்கடி நீங்கள் சொல்ற வார்த்தைகள் என்ன உற்சாகப்படுத்தி இன்றைக்கு ரொம்ப சமாதானமா இருக்க கடவுள் கிருபை செய்தார் பாஸ்டர். Nothing but the grace of the Lord. இல்ல எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. Amen. 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 All glory to God. Yes, sister Travia. நான் அதோட ஆட் பண்ண நான் விரும்புறது அம்மாட சாட்சியோட அவங்க முந்தி சொல்லுங்க சிஸ்டர். ஏதாவது டக்குன்னு கடவுளை கோவப்படுவாங்க. ஏதாவது சொன்னா கடவுளை கோவிப்பாங்க, இப்படி செஞ்சுட்டாரு, இப்படி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப என்ன வந்தாலும் சத்தியத்தை அவங்க கற்றுக்கொண்டாங்கன்றது அதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. என்னண்டா அப்படி ஆண்டவரை போகாதபடிக்கு வார்த்தையில விசுவாசமா இருக்கிறாங்க. அதை நான் டெஸ்டிமோனி நான் பார்க்க, அவங்களோட வாயில மாத்திர நான் பார்க்கணும், அவங்கள மாற்றத்தை நான் ரொம்ப நிறைய பார்க்கறது. தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். இந்த மாற்றங்கள் கொண்டு வந்த தேவனே எதுக்குள்ள வார்த்தை அந்த பவரை வச்சிருக்கிறான்னு அவருடைய வார்த்தைக்குள்ள. ஆமா, நம்ம வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் சாதாரணமாக நடக்கின்றன. இவைகள் மனதிலே நடக்கிற மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களை சுற்றி உள்ளவருடைய வாழ்க்கையிலும் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சிஸ்டர் திரவியா கந்தசாமி, அன்மியூட் பண்ணிடுங்க. இதுல ஜாயின் பண்ண கிருபை என்ற அந்த பின்னரை கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுல ஒர்க்குக்கு போறதால இப்ப லீவு. நாளும் தொடர்ந்து உங்களோட மெசேஜ் எல்லாம் கேட்பேன். இதில் கேட்கறது கூட நல்ல ஒரு அவிக்குரிய காரியத்துல வந்துட்டேன். அந்த இந்நிலையும் என் சகோதரங்கள் இவள் எல்லாம் என்ன பிடித்தாலும் இந்த கடவுளை பிடிச்சு வச்சிருக்கிறாள் என்ற அந்த விசுவாசம். நாங்கள் அருமா இருந்தாலும் இப்ப ரட்சிக்கப்பட்டு 26 வருஷம் ஆயிட்டுது. நாங்க திருச்சபை போறதுதான். ஆனா இப்படி நான் சத்தியத்தை வடிவா அறியல. கர்த்தர் உங்கள் மூலம் இந்த சத்தியத்தை வடிவா அறியவும் இந்த ஜாண்ட சூமில நாங்க எனக்கு ஒரு 20ல ஒரு கேன்சர் வந்தது பாஸ்டர். அந்த நேரம் தான் ஜாவோட கண்டு இந்த சூம் ஆரம்பிக்க தொடங்கினான். அப்ப இந்த நாவு புத்தம் இந்த 10ஆம் அதிகாரம் வாசிக்க அவ அதை சொல்லி தந்தவங்கதையும்
இந்த புத்தகத்துல இருக்கிற அந்த மருந்து அவ்வளவும் நான் சொன்னேன். எனக்கு வந்த வியாதி என் ஹஸ்பண்ட் சேர்த்து 1 இயரால தான் எனக்கு அந்த வியாதி வந்தது. 2 இயர்ஸால என் மகன் தனியா போயிடுவாரு. இந்த சூமால உங்களை கர்த்தர் எங்களுக்கு தெரியப்படுத்தி நல்ல சுதந்து இந்த டாக்டர் ஒன்றுமில்லை என்று சொல்ற அளவுக்கு இந்த விசுவாசம். நான் முதல் கர்த்தருக்கு நன்றி. 2 நான் தியாகுத்தான் நன்றி சொல்லுவேன். என்னன்னு சொன்னா என்ன இந்த ஆவிக்குரிய காரியத்திலே அவ என்னை வளர்த்தவ. இந்த வசனம் நீங்க சொன்ன மாக்கு 11:23 சொல்லுங்க, அப்போ இந்த மேலைய பார்த்து பேசுங்களேன். அப்படி இந்த விசுவாசத்திலே அவ வளர்த்தா. அதை உங்களுக்கு அது உங்கள் அவ மூலம் நான் உங்களை அறிஞ்சு கொண்டேன். உங்களோட மெசேஜ் தான் நான் எப்பவும் கேட்பேன். அந்த மெசேஜ் என்று திருச்சபையில இருக்கிற சில ஆட்களுக்கு அனுப்புவேன். சில பேர் ஓகே வாங்கிவிடும், சில பேர் அதை வரைக்கும். நான் இன்னொரு சிஸ்டர் நடுகளும் உண்மையிலே கர்த்தர் நல்லவர். நீங்க எங்களுக்கு வந்தது தூர தேசத்துல இருந்தாலும் எங்களுக்கு இதை நீங்க சொல்லி தந்து நாங்க இந்த சூழ்நிலை இருக்கிற எல்லாரும் உண்மையிலே இந்த விசுவாசம் இதை மகனும் அப்போது அவருக்கு ஒரு கொஞ்சம் எல்லாம் இருந்தது வந்து என்னவோ சொல்லிக்க நான் சொன்னேன், அப்படி இந்த வாயில சொல்லக்கூடாது, கோ அப்படி சொல்ல அப்படி இல்லை மம்மி நீங்க நடுகளும் இதே போன்னு சொல்றீங்க, நீங்க புத்தாம் படிவ வாசிக்கிறீங்களேன்னு சொல்லி எனக்கும் சொன்னேன். நாங்க விசுவாசத்துல நான் ஒன்றுமில்லை ஒன்றுக்கும் பயப்படாது, எல்லாம் கர்த்தர் வடிவா செய்வார் என்று. இந்த நாட்களிலும் உண்மையில என் மகன் இந்த நாட்கள்ல கொஞ்சம் திருச்சபைக்கு போவான். நான் அந்த பெருசா விரும்புறேன், அங்க போறேன். அங்கே அவனுக்கு அவ்வளவு ஹாப்பி இல்லாதபடி. ஆனா உங்களுடைய ஜெபம் நீங்க நடுவேன்னு சொல்லுவீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் என்று நான் ஜெபிச்சேன். நல்ல ஒரு திருச்சபை போறேன், கர்த்தரே அவன் உண்மையா போறேன். இந்த நாட்கள்ல எத்தனையோ பிள்ளைகள் வெளியால போய் எல்லாம் இருக்கிறார்கள். கடவுள் வீட்டுல இருந்து கேட்க கிருபை செய்தார். நன்றி பாஸ்டர், நீங்க வந்து நன்றி. ஆமாம், இதிலும் பெரியான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் உங்க குடும்பத்திலும் காண்பீர்கள். எஸ் சிஸ்டர் பாமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட இந்த ஜூம்ல உங்களோட மெசேஜஸ் உங்களோட படிப்பித்தல கேட்க துவங்கின நாள் துவங்கி என்னுடைய உள்ளத்துல நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. நான் சுவமா ஒரு பயந்த நான் இந்த நேரம் ஒரு குற்ற உணர்ச்சி வரும், ஒரு செய்தி கேட்டோன்னு ஒரு படபடப்பெல்லாம் வரும். இப்போ இந்த உங்கள்கிட்ட இந்த பாடங்கள் கற்றுக்கொள்றதால மிகவும் தைரியமாக இருக்கிறேன். அதோட இந்த நாவு புத்தகம் எனக்கு மிகவும் பலப்படுத்தி இருக்கிறது. நான் போன என்னுடைய ஹஸ்பண்ட் லூஸ் பண்ணி இப்போ 1.5 வருஷத்துக்கு போன 23 மேல அவரை இழந்து போனேன். அதுக்கு பிறகு இந்த ஜூம்ல உங்களோட பாடங்கள் படிக்கிறதுனால நான் மிகவும் பலன் அடைந்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எவ்வளவோ கற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். உங்களோட நீங்க சொல்ற வசனங்கள் நீங்க எல்லாம் என்னை பலப்படுத்துறது. குடும்பத்துக்குள்ளேயும் பிள்ளைகளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்க சொல்ற படிப்பிக்கிற முறையால் உண்மையாக பிள்ளைகளோட பயந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. மற்றது உதவியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி. வெரி குட், ஆல் க்ளோரி டு காட். எஸ் சிஸ்டர் லிதியா சிஸ்டர் கடைசியில சொல்லுவாங்க. அதன் பிறகு நம்ம அடுத்த வருஷம் முதல் வகுப்புல கூட மற்றவர்கள் சொல்லுவதற்கு லிதியா சிஸ்டர் நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நீங்க சொல்லலாம் சிஸ்டர் லிதியா. ஓகே, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நான் என்னண்டா என் வாழ்க்கையில பாஸ்டர் வசனங்களை அந்த நாள் துவங்கி நல்லா மெமரைஸ் பண்ணுவேன். ஆனா அது மூளையில தான் இருக்கும், இருதயத்துக்குள்ள இருக்க இல்லைன்றதை உங்கள்கிட்ட வந்து படிச்சது பிறகுதான் நான் அதை உணர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தைகளை இந்த வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதை நான் ரிசீவ் பண்ண வேணுமென்று எனக்கு வியாதி வந்த வேளையில இயேசுவின் தழும்போலாலே நாங்கள் குணமாக இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய சரீரத்துல வியாதி வரக்கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்தேன். எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு பெரிய வியாதி வந்து அதுல இருந்து நான் வெளியே வந்தேன். இந்த இயர் டாக்டர்கிட்ட போக எனக்கு கொலஸ்ட்ராலும் சுகரும், கொலஸ்ட்ராலுக்கு 25 மில்லிகிராம் டேப்லெட்ஸ் எழுதி தந்தார் டாக்டர். நான் அப்படியே ஓகே அதை கேன்சல் பண்ணி போட்டு நான் வந்து தீர்மானம் எடுத்தேன். பார்த்து ஒவ்வொரு நாள் மறைக்க இடுவேன், 3 தரம் திருவிருந்து எடுக்க டிரைவ் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. அடுத்த டெஸ்டுக்கு பேப்பர் தந்தவர் டாக்டர்.
கொண்டு போய் கொடுக்க டாக்டர் சொன்னார், ஓ நல்லா குறைஞ்சிட்டுது, இப்ப இது இந்த 4.8 இருந்தது இந்த கொலஸ்ட்ரால். நான் இப்போ பிளட் கொடுத்துட்டு அங்க போக 4.2. அப்ப அவர் சொன்னார், குளுசனெல்லாம் உனக்கு இந்த டேப்லெட்ஸ் வேலை செய்யுதுண்டு. அப்ப நான் சொன்னேன், நான் டேப்லெட்ஸே எடுக்க இல்லைன்னு. அப்ப அப்ப எப்படி என்று சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு நான் டேப்லெட்ஸ் எடுக்க இல்லை, இப்ப என்ன மாதிரி நான் திருப்பி எடுக்க விடமாட்டேன். அவர் சொன்னார், இல்ல வெரி குட், இந்த கொலஸ்ட்ரால் லெவல் குட், உண்ட சுகர் லெவல் எல்லாம் வெரி குட். அப்ப நான் செய்த காரியம் வார்த்தையை நான் அறிக்கை பண்ணினேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் இயேசுவின் தழும் போலாதே, நான் குணமாகவே இருக்கிறேன், எனக்கு வியாதி இல்லை, எனக்கு இந்த சரீரத்துல கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் இல்லை. அறிக்கை செய்து செய்து நான் அதை அப்படியே அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டேன். முந்தி எல்லாரும் சொல்லிக்க எனக்கு ஒரு சாட்சியும் இல்லையே, எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், நான் என்ன ஒன்றும் இல்லையே என்னோட வாழ்க்கையில இருந்து. இப்பதான் எனக்கு இப்ப நல்ல ஒரு தைரியம். இப்ப நான் எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வியாதி என்று சொல்லாதீங்க, முதல் வாயால் அறிக்கை செய்யாதீங்க, அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நீங்க வியாதியோடு இருப்பது எனக்கு பிரியம் இல்லை என்று சொல்லி இப்ப நான் நல்ல தேவனுக்குள்ள நல்ல பரிபூர்ண சுகமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் மற்றவைக்கும் கற்றுக் கொடுக்கிறேன், சொல்லி கொடுக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன், சொல்லி கொடுக்கிறேன். அதால எல்லாரும் வித்தியாசம் 120 வருஷம் பூமியில இருப்பாண்டு பாவடி மாதிரி சொல்லி இன்னும் சேர்ச்சிலே இந்த சேர்ச்சிலேயே வெரி குட். ஆல் க்ளோரி டு காட். ஒவ்வொருவருக்கும் 10 நிமிஷம் கொடுக்கலாம். அவ்வளவு டெஸ்ட் பண்ணி கண்டிப்பா இருக்கும் என்று எனக்கு தெரியும். எல்லா மகிமையும் கர்த்தருக்குரியது. மற்றவர்கள் வீடியோல வராதவர்களும் அடுத்த வகுப்புல லிதியா சிஸ்டர் நீங்க சொல்லி வைங்க. ஆமா, பாருங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் சொல்லி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்திருக்கிறார், இனியுமேலும் செய்வார். ஆமா, தொடர்ந்து என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம அறியோம். அதனால நீங்க எல்லாரும் கேரப் ஆகுங்க. ஆமா, அடுத்த வருஷத்துல இதை விட பெரிய காரியங்களே, பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக நீங்கள் ஒரு ஆசீர்வாத நதியாக இருக்கிறதுனால உங்கள் மூலமாக தேவ ஆசீர்வாதங்கள் அநேகரை சென்று அடையும். கர்த்தர் மகா நல்லவர். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நீ செய்து வந்த மாற்றங்களுக்காக, மனதில் நடந்திருக்கிற மாற்றங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரை பார்க்கிற உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு நீர் அருளி இருக்கிற சொல்லி முடியாத உம்முடைய ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் ஓ தேங்க்யூ மாஸ்டர். இந்த நாவு புஸ்தகத்திலே கடைசி வகுப்பை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவரே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். 6வது பாடத்தின் 10வது வகுப்பு நாவு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சார்ல்ஸ் காப்ஸ், ஆண்ட்ரூ மக்கு போன்ற அருமையானவர்கள் ஊழியர் செய்தது மாத்திரமல்ல, அடுத்த சந்ததிக்கு எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். ஸோ நம்ம இப்பொழுது நேராக வகுப்புக்கு போயிடலாம் பிரதர். முதலாவது கொஸ்டின். எஸ். ஏன் உனக்கு விரோதமாக ஒருவனும் இருக்க முடியாது? 2 காரணங்கள் எழுதுக. வெரி குட். எஸ் சிஸ்டர் பவானி. ஒன்று, நாங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறோம். 2வது, எங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறபடினா. இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. எஸ் பிரதர் பிலிப். God is on my side. God is in me now. God is in me. inside you. Yes. பாருங்கள், தமிழ்ல 114வது பக்கம் 114. பவானி சிஸ்டர் சோர்ந்து போக மாட்டீங்க, சரிங்களா? நீங்க தவறாக சொன்னாலும் கண்டிப்பா சொல்றீங்க, அப்படிதான் இருக்கணும், சரிங்களா? தவறு இல்லை, அது நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட் தான். பாருங்க, 114வது பக்கம் மிடில் இருக்கு பாருங்களேன். ஏன் உனக்கு விரோதமாக ஒருவனும் இருக்க முடியாது? 2 காரணங்கள் எழுதுக. முதலாவது, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். God is with my side. என்னுடைய பக்கத்துல இருக்கு, என் பட்சத்துல இருக்கிறார். அப்புறம் எனக்கு உள்ளே இருக்கிறார். ஆகவே எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, அதாவது விரோதமாய் எழும்புகிற ஸ்டேஜில் விரோதமா ஒருவரும் இருக்கவே முடியாது. சொல்லுங்க, எனக்கு விரோதமா எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. உங்களுக்குள்ளே சொல்லுங்க, எனக்கு விரோதமா எந்த வியாதி இருக்கவே முடியாது.
எனக்கு விரோதமா எந்த சூழ்நிலை இருக்க முடியாது. ஏனென்றால் நம்ம சைட்ல தேவன் இருக்கிறார், மாத்திரமல்ல நமக்கு உள்ளேயே இருக்கிறார். ஆமா, ஆமா. இதை எப்படி நம்புறதுன்னா, ஜஸ்ட் we have to believe the written word of the Lord. எழுதி இருக்கு, அது போதும் பாருங்க. அந்த எல்லாரும் நாம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், சரிங்களா? நானும் உங்களோடு கூட சேர்ந்து அநேக காரியங்களை வளருவதற்கு நீங்கள் எனக்கு பயனுள்ளவர்களாக இருந்தீர்கள். இரண்டாவது கேள்வி போயிடலாம். உங்களுடைய பாதையில் என்ன உண்டு, என்ன இல்லை? சிஸ்டர் மேர்சி சொல்லுங்க. எங்களுடைய பாதையிலே ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. வெரி குட். அதை அப்படியே பிடிச்சுக்கிடுங்க. ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாதையில, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம செல்லுகிற இடங்கள்ல எல்லாமே சக்சஸ் தான், தோல்வி கிடையாது. ஜீவன்னா லைஃப், ஜோயே லைஃப், ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். ஆமா. மரணம்னா தோல்வி கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத், சரிங்களா? ஆமா. வருஷமெல்லாம் நம்முடைய பாதைகளே நெய்யாய் பொழிந்தது. ஆமா. அடுத்த வருஷத்துல இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காண்போம். ஏனென்றால் அவர் ஏன் கிடையாது? அந்த பாராகிராஃப் ஃபுல்லா வாசிக்கிறோம் பாருங்க. 110ல மிடில்ல, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அப்படி நிக்கணும், அணுகாது. எங்க வீட்டு பக்கமே பிரச்சனை வராது. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். ஆமா. எனவே என் பாதையில எல்லாமே சக்சஸ், எல்லாமே ஜாய், எல்லாமே என்னது, குதூகலம், கொண்டாட்டம் தான், சரிங்களா? ஜம்ப் இன் பண்ணிருங்க. ஆமா. நடந்தவைகளை நினைத்து சுமக்காதீங்க. சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு என்ன செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து ஒரு ஆனந்த வாழ்வு, சரிங்களா? அதற்குள்ள நீங்க வாருங்க. மூன்றாவது கேள்வி போயிடலாம் சிஸ்டர். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதே என்றால் என்ன? ஓகே. 3 எழுதுகன்னு நான் எழுதியிருக்கேன், ஆனா அதை உங்களுக்கு டைப் பண்ண மறந்துட்டேன். அடுத்தது யாரு சிஸ்டர்? லிதியா. கிரேஸ் சிஸ்டர், பாஸ்டர். ஓகே. இந்த பிரபஞ்சம்னு சொல்றீங்க, உலகம்னு சொல்ற, அதுல 3 அந்த காற்று, நீர், அப்படியா, வானம், அப்படியான இதுகள், அந்த இது எழுதி இருக்கிறேன் பாஸ்டர். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆமா. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் சரியாதே என்றால் என்ன? சிஸ்டர் மகேஸ்வரி சொல்றீங்களா? கையாமல் என் மனம் புதிதாக்கப்படவன். ஓகே. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை பற்றி அறிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஓகே. வேற யார் என்ன எழுதியிருக்கீங்க? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது. சொல்லுங்க. ஞானத்தின் ஆவியும் தேவனை அறிகிற அறிவும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உலகத்தின் வாழ்க்கை. ஓகே. அந்த வாழ்க்கை வேண்டாம் எழுதியிருக்கீங்க. விசுவாசித்து உலகத்துக்கு அல்லது இயற்கைக்கு ஏதுவாக பேசுதல் அல்லது நடக்கிறது. ஓகே. சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதே என்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதே. உலகத்தார் என்ன சொல்லுவாங்க? தோல்வியை ஏற்றுக்கொள்ளுவாங்க. கரெக்டா? தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதே, வியாதியை ஏற்றுக்கொள்ளாதே, தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதே. ஏன்? மற்றவங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? இப்ப சிஸ்டர் லிதியா சொன்னாங்க, நான் ஏற்றுக்கொள்ளலை, ஆனா அடுத்த நாள் நான் அறிக்கை செய்துட்டு டாக்டர்கிட்ட போனா அவரே ஆச்சரியப்பட்டு போனார். எல்லாரும் அப்படி ட்ரை பண்ணணும்னு நான் சஜஸ்ட் பண்ணல. பட் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதே என்றால் எந்த விதமான தோல்வியையும், எந்த விதமான சோர்வையும், எந்த விதமான குற்ற உணர்வையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. இவைகள் எல்லாம் யாரிடத்திலிருந்து வருகிறது? பிசாசு. பிசாசு எப்போ ஓடி போவான்? எதிர்த்து நிற்கும் போது ஓடி போவான்.
நீங்கள் விசுவாச அறிக்கை செய்வது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. சோர்வில்லாமல் மனதை சோர்வில்லாமல் காத்து கொண்டு எதிர் சூழ்நிலைகளை விலகும்படியாக கட்டளையிடுவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. எதிர்ப்பதற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாராவது சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படின்னா என்ன பொருள்? கன்சிஸ்டன்சி. அதாவது ஆமா, இதுதான் என் தலையெழுத்து, சுகம்தான், ஆரோக்கியம் தான் என் தலையெழுத்து, என்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு தான் எங்க குடும்பத்தினுடைய தலையெழுத்து. அப்ப அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் நிற்கணும். மனதுல தோல்வியை இடையிடையே கொண்டு வரக்கூடாது. ஆரம்ப நாட்கள்ல கண்டிப்பா சிரமம் தான், சரிங்களா? ஏன்னா நம்ம சத்தியத்தை தவறாக அறிந்திருந்ததுனால அநேக சிக்கல்ல நம்ம இருந்தோம். இப்ப வெளியே வந்து கொண்டு இருக்கிறீர்கள். சில காரியங்கள் இன்னும் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். அவைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு நாளும் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? ஒரு நாளும் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு அல்லது இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பது என்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்வது, பயத்தை ஏற்றுக்கொள்வது. நாம் அப்படி இருக்கலாகாது. அவைகளுக்கு எதிர்த்து நின்று நாம் ஜெயம் எடுக்கிற நபர்களாக இருக்கிறோம். 4வது கேள்விக்கு போயிடலாம். கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் சுகம் பெற எந்த மாத்திரைகளை எத்தனை முறை உட்கொள்ள வேண்டும், எப்படி? லிதியா சிஸ்டர், யார் சொல்லணும்? கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலை பெற எந்த மாத்திரைகளை எத்தனை முறை நாம் உட்கொள்ள வேண்டும்? திரவியா சிஸ்டர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். அன்மியூட் பண்ணிடுங்க. தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் அனுதினமும் அதை உச்சரிச்சு சொல்லிக்கொண்டு இருக்கணும். 109வது பக்கத்துல இருக்கு. தேவனுடைய மருந்தே வார்த்தை தான், தினந்தோறும் உட்கொள்ள வேண்டுமா. எத்தனை முறை? 3 முறை. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமா ஆமா, இவர் பிகினர்கள் இருக்கிறாரு 3 முறை என்று. ஆனால் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இதுக்கு தான் பிரியாரிட்டி. ஏனென்றால் ஒரு விடுதலைய, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு சமாதானத்தை எதற்குள்ளே வைத்திருக்கிறார்? அவருடைய வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமா ஆமா ஆமா. ஸோ அதை நம்ம சீரியஸா எடுங்க. வீடுகள்ல நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய சந்ததிக்கு தேவையான வசனங்களை நீங்க என்ன செய்யலாம்? பேசுங்க, எழுதி தொங்க விடுங்க, சரிங்களா? ஆமா, வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை தேவன் உயர்த்துவார். ஏனென்றால் அவரே வார்த்தையாக தான் இருக்கிறார், நமக்குள்ளே வார்த்தையாகவே வாசம் பண்ணுகிறார். ஆமா, அப்போ கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் தோல்வியிலிருந்தும் விடுதலை பெற தேவனுடைய வசனமாகிய மாத்திரைகளை தினமும் 3 முறை அறிக்கையிடுங்கள் என்று எழுதியிருக்கிறார். 5வது கேள்விக்கு போயிடலாம். நமக்குள்ளே உள்ள வல்லமையை வெளிப்படுத்துவது எப்படி? லிதியா சிஸ்டர், யார் சொல்லிடுங்க. அனட்ரா சிஸ்டர் சொன்னீங்களோ? இல்ல, வாயின் வார்த்தைகளால். ஆமா, அதாவது நமக்கு சத்தியம் தெரிந்தால் மாத்திரம் போதாது, நம்ம என்ன செய்யணும்? பேசணும். ஆமா, பேசணும். சரிங்களா? அது எல்லாருக்கும் நமக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் அதை பயிற்சி செய்யுங்கள். பேசுவதற்கு சோம்பல் படக்கூடாது. இந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அறிக்கைகளை சிலர் நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய துவங்கி இருப்பீங்க. அதை கடைசி வரைக்கும் செய்யுங்கள். தேவைப்பட்ட மனப்பாடம் செய்யுங்க. உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆமா,
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் புக் ஸ்டாலுக்கு போயிருந்தோம். கிறிஸ்டியன் லிட்ரேச்சர், இவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சென்டர். அப்போ ஒரு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அந்த அந்த வசனம் ஒரு 6-7 அட்டை எடுத்துட்டு வந்து சின்னதாக தான் இருந்தது, எங்க டோர்ல எல்லாம் ஒட்டினாங்க. சரிங்களா? நான் இப்ப அதை யோசிக்கிறேன், அது கூட ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணில் தினந்தோறும் படாம இருக்கவே முடியாது, சின்னதாக தான் எழுதியிருந்தாங்க. நான் இப்போ அதெல்லாம் யோசிக்கிறேன். அப்போ இது தினந்தோறும் நம்ம இருதயத்துல வேலை செய்திருக்கு. இப்போ தண்ணீரை போல அற்புதங்கள் நடைபெறுகின்றன. அப்போ அந்த வார்த்தையில அவ்வளவு பவர் வச்சிருக்கிறார். ஏன் வார்த்தையில அந்த பவர் வைத்திருக்கிறார் நான் யோசித்து பார்த்தா, இது எல்லாரையும் சென்று அடைய வேண்டும், எல்லாருடைய இல்லங்களுக்கும் செல்ல வேண்டும், எல்லாருடைய இருதயத்திற்கும் செல்ல வேண்டும். யாரும் இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கலாம், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இல்லையா? இதுக்கு எங்கேயும் யாரையும் ஊழியக்காரர்களை தேடி போக வேண்டியதில்லை, எந்த தேசத்துக்கு போக வேண்டியதில்லை. பாருங்க, எருசலேமுக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அப்போ அந்த வார்த்தையில, அந்த மாத்திரை ஆகிய வார்த்தையில அவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர். உங்களுடைய ஐஸ்வர்யத்திற்கு தேவையான பவர், ஆமா, உங்களுடைய சமாதானத்திற்கு தேவையான சூப்பர் நேச்சுரல் பவர், உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பத்திலே சமாதானம், எல்லாவற்றுக்கும் தேவையான ஆற்றலை தேவன் தன்னுடைய வார்த்தையில வைத்திருக்கிறார். ஸோ அதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீர்கள். ஏனென்றால் ஆமா, இன்னும் நமக்கு எத்தனை வகுப்பு இருக்கு? இன்னும் 90 வகுப்புகள்ல நம்ம சந்திக்க போகிறோம். ஒரே குதூகலம் தான் பாருங்க. 3 ஆண்டு பைபிள் காலேஜ் உங்க குரூப்புக்காக தான் தேவன் ஆரம்பித்து இப்பொழுது இது வெளியே செல்லுகிறது. ஆமா, வாரத்துல ஒரு நாள் நம்முடைய யூடியூப் சேனல்ல இந்த வகுப்பை நம்ம பிராட்காஸ்ட் பண்றோம். டெல்லியில இருந்த ஒரு ஊழியக்காரன் எங்களுக்கு நீங்க அதை எடுப்பீர்களா என்று கேட்டிருக்கிறாரு பாருங்களா. ஆமா ஆமா, இந்த ஒரு வேலையை நம்ம செய்துட்டு இருந்தாலே போதும். தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருந்தாலே தேவனுடைய ஆவியானவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம், 5வது கேள்வி போயிடலாம். Question 6. நாம் ஜெயங்கொள்ள தேவன் நமக்கு தந்தருளியுள்ள 2 ஆதாரங்கள் யாவை? நாம் ஜெயங்கொள்ள. எஸ் யாராவது சொல்லுங்க. பேஜ் நம்பர் 111 ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் சாட்சியின் வசனமும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. வெரி குட். இல்ல, ஆமா, நாம் ஜெயம் கொள்ள தேவன் நமக்கு தந்தருள்ள 2 ஆதாரங்கள் என்ன? இதுல இன்னும் நம்ம ஆட் பண்ணலாம் பாருங்களேன். இதெல்லாம் ஆட் பண்ணலாம்னா, அவருடைய நாமத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அவர் தந்திருக்கிறார். அதையும் கூட சேர்த்துக் கொள்ளலாம். அவருடைய வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். வார்த்தையில இருக்குல்ல, சாட்சியின் வசனம் என்பது அவருடைய வார்த்தை தான். இப்பொழுது அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 7வது கேள்வி. தேங்க்யூ. இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்தவை எவை? எஸ், யாரு? லிதியா சிஸ்டர், யாரு? ஸ்கிரீன்ல வராதவே சொல்லலாம் பாஸ்டர். சொல்லுங்க, இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க யாரும் சொல்லலாம். இந்த உலகத்தில் வார்த்தை தான் மிகவும் சக்தி வாய்ந்தவையா இருக்கிறது. ஆமா, நல்லா கவனிங்க. இது தேவனுடைய வார்த்தையில மாத்திரமல்ல, உங்களுடைய வார்த்தையிலும் அந்த சக்தி இருக்கிறது. சரிங்களா? நீங்க சாதாரணமா பேசுகிற வார்த்தையில கூட சக்தி இருக்கிறது. சரிங்களா? அதனால நீங்க ஆசீர்வாதத்தை தான் பேசணும். எல்லாரும் எக்யூப் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு விசுவாசம் இருக்கு. சரிங்களா? பெரிய ஆசீர்வாதத்தையும் பேசுங்க, சின்ன ஆசீர்வாதங்களையும் பேசுங்க, சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுங்க. ஏனென்றால் இப்படி சொல்லலாமா, நீங்கள் தேவர்களா இருக்கிறதுனால உங்க வாயில வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தையினாலதான் நம்ம தேவர்களாக உயர்ந்திருக்கிறோம். சாதாரணமாகவே நீங்கள் ஆசீர்வாதங்களை பேசுங்கள். அதே போல நெகட்டிவ் வார்த்தை, எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறவருடைய கூட்டத்துல இருந்து நீங்க விலகி விடுங்கள். சரிங்களா? உங்க நண்பர்களாக இருக்கலாம். அதே நேரத்துல ரிலேட்டிவா இருந்தா என்ன செய்யறது? இல்ல கஷ்டம். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருந்தா என்ன செய்யறது? என்ன செய்யலாம்னா, நீங்க பேசணும். என்ன பேசணும்? இன்றைக்கு காலையிலே நானும் என்னுடைய கணவனும் என்னுடைய பிள்ளைகளும் நாங்க சமாதானமான வார்த்தையை தான் பேசுவோம். பிசாசுன்னு யாரையும் தூண்டி விட்டு தோல்வியான வார்த்தைகளை எங்க வீட்டுக்குள்ள பேச வைக்க முடியாது
எல்லாருடைய வாயிலிருந்தும் ஆசீர்வாதமான வார்த்தை தான் வருகின்றன அப்படின்னு நீங்க காலையில என்ன செய்திடலாம், டிக்ளேர் பண்ணிடலாம். அப்புறம் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லை, உங்க பிள்ளையோ உங்க ஹஸ்பண்டோ யாரோ ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண வருவாங்க, அல்லது இன்னைக்கு சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு என்ன இருந்தால் நீங்க என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லட்டா. ஒன்று சொல்லிட்டேன், இன்றைக்கு என்னுடைய மகள் சாபமான வார்த்தையை பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது என்ன செய்யலாம்னா, ஒரு தண்ணியில நீங்க பேசுங்க, இந்த தண்ணியில வல்லமை இருக்கு, எங்களுடைய குடும்பத்துல யாவரும் சமாதானமான ஆசீர்வாதமான விசுவாசமான வார்த்தையை தான் பேசுவார்கள், அந்த வல்லமை இந்த தண்ணீருக்குள்ள இறங்கிட்டுன்னு சொல்லி நீங்கள் காலையிலே அவர்களுக்கு கொடுக்கிற ஆகாரத்துல 2 டிராப் விடுங்க. டிஃபனா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம்ல. இப்படி உங்களுக்கு இப்போ நிறைய நாலேஜ் இருக்கும். சரிங்களா? நீங்க என்ன விசுவாசத்தோடு செய்கிறீர்களோ அந்த காரியம் அப்படியே நடக்கும். இதை நாம் யாவரும் பயிற்சி செய்ய வேண்டும், வாழ்நாள் முழுவதும் அதை நிறைவேற்ற வேண்டும். ஆமா 120 வருஷம் நானும் என் குடும்பத்தாரும் 120 ஆண்டுகள் சுகத்தோடும் பலத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் ஐக்கியத்தோடும் வாழுவோம். இப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யணும், டிக்ளேர் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. அதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். 8வது கொஸ்டின் போயிடும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏன்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. வீடியோல வராதவங்க பரவாயில்ல, இப்ப எல்லாருமே சொல்லலாம். ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. ஓகே, பாருங்கள். அப்படியே அந்த நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டிருக்கிற அந்த மரங்களுக்கு செடிகளுக்கு அந்த தண்ணீர் ஃப்ளோ நல்லா இருக்கும், சப்ளை இருக்கும், பாத்தீங்களா? சரிங்களா? அதே போல எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஏனெனில் நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லி நீ என்ன செய்யணும், டிக்ளேர் பண்ணுங்க. ஆமா, இலை உதிராது தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருக்கிறேன், ஏனென்றால் எனக்கு நல்ல சப்ளை வந்துட்டே இருக்கு. லிவிங் வாட்டர், மரத்திற்கு எப்படி வாட்டர் கிடைக்குதோ அதே போல நமக்கு லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர், வசனமாகிய ஜீவ தண்ணீர் சப்ளை இருந்துட்டே இருக்கு. பாருங்கள், இந்த வருஷ துவக்கத்துல இருந்த விட உங்களுடைய இருதயத்துல பெரிய ஒரு சமாதானம் வந்திருக்கு, தைரியம் வந்திருக்கு, பயம் நீங்கி இருக்கு. காரணம் அந்த வசனத்துல இருக்கிறதுனாலதான். 50க்கும் அதிகமான வகுப்புகளே நீங்கள் பங்கு பெற்று இருக்கிறீங்க. அதற்காக எவ்வளவு ஆயத்தம் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு இருதயத்துல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து இருக்கின்றன. கர்த்தர் மகா நல்லவர். கொஸ்டின் நம்பர் 9க்கு போயிடுவோம். தேவன் நமக்கு எதற்கு பதிலாக எதை தந்தருளி உள்ளார்? 3 எழுதுக. வெரி குட். யார் சொல்றீங்க? யாராவது சொல்லலாம். சரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தையும், வியாதிக்கு பதிலாக சுகத்தையும், மரணத்துக்கு பதிலாக நித்திய ஜீவனையும் தந்துவிட்டார். ஆமா, கொடுப்பாரா கொடுத்துட்டாரா? தந்து விட்டார். ஆமா, பாருங்களேன் எவ்வளவு தந்திருக்கிறாரு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் அப்ப பரிபூரணமாக கொடுத்து விட்டார். சரிங்களா? ஆமா, ஐஸ்வர்யத்தை பரிபூர்ணமாக தந்து விட்டார், சுகத்தை பரிபூர்ணமாக தந்து விட்டார், நித்திய ஜீவனை பரிபூர்ணமாக தந்து விட்டார். அதை எடுத்துக்கொள்ளுகிற முறைதான் தெரியவில்லை, அல்லது தேவன் நமக்கு திறந்து வைத்திருக்கிற ஆசீர்வாத கதவை நம்ம கண்டுபிடிக்கல. கரெக்டா? அவர் எல்லாமே திறந்துதான் வைத்திருக்கிறார். பாருங்கள், முதல் 25 ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டுல ஒரு அற்புதம் கூட நான் செய்யல. ஆனால் அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உள்ளதான் இருந்தது, இல்லையா? ஆமா, உங்கள் முகங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றன. இந்த மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு உள்ளதா இருந்தது. ஆனா இருக்கிறது என்பதை யாரும் சொல்லி தரல. ஆனா வசனம், நிறைய வசனம் அதை உறுதி செய்கிறது. நாம் ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம்.
எப்போ நாம் என்னைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டுட்டோம், பரிபூர்ணமாக்கப்பட்டுட்டோம். அவர் செய்ததை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறோம். அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமை நமக்கு உள்ளதா இருக்குது. நமக்கு அதை டேப் பண்ண தெரியல. ஏனென்றால் தவறான விதை விதைக்கப்பட்டு அதனுடைய வேறு ஆழமா இருக்கு. அதை பிடிக்க எரிய தெரியல இல்லையா? ஆமா, நீ ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த இந்த வசனங்களை கற்றுக் கொடுங்க. நம்முடைய வகுப்புல நீங்கள் கற்றுக் கொடுங்க. உங்களை விட பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ? ஒரு 1 இயர்ல செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எதிர்மறையான வார்த்தைகளை அவர்கள் கேட்கக்கூடாது இல்லையா? ஆமா, எதிர்மறையான பிரசங்கங்கள், சுயநீதி, மனித கிரியைகளை போதிக்கிற பிரசங்கங்களை கேட்காமல் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருவார்கள் என்றால் இந்த பிஞ்சு உள்ளத்துல இந்த வார்த்தை பயங்கரமா வேலை செய்யுது. சரிங்களா? ஆமா, தேவன் அதற்காகவே நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஏனென்றால் முற்றிலும் நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட என்னதான் சொன்னாரு? தேவர்களாக இருங்கள் என்றாரா, இருக்கிறீர்கள் என்றாரா? எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தை பாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அதனால சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. புதிய வருஷம் உங்களுக்கு புதிய தேவன் திறந்து வைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை எல்லாம் காண்பீர்கள். குறிப்பா உங்க சந்ததியில. ஆமா ஆமா ஆமா, ஒருவர் கூட சோடை போக மாட்டாங்க. எப்போ நீங்க எதிர்த்து நிற்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, உங்களுடைய டாட்டர் ஒரு சரியான உபதேசம் இல்லாத ஒரு சர்ச்சுக்கு போறாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. முதலாவது மாற வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் தான். ஆமா, புதிய வருஷத்துல எல்லாரும் இந்த சத்தியத்துக்குள்ள வர்றாங்க. சரிங்களா? உங்க குடும்பத்துல, ஆமா, உங்க உறவினர்கள், கணவன், மனைவி, வேற யார், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருமே இந்த ட்ரூத்துக்குள்ள வர்றாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் 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 ஆமென். நீ எத்தனை நாள் இருக்கு? 7 days இருக்கா? 6 days இருக்குல்ல? ஆமா, எங்களுக்கு 6 days, உங்களுக்கு 7 days இருக்கு. அந்த 7 days இதை பிடிச்சுக்கிடுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, யார் யாரெல்லாம் இந்த ட்ரூத்துக்குள்ள வரலையோ, நீங்க என்ன செய்யுங்க? 7 நாள் பேசணும். ஆமா, பிசாச இவளை விட்டு விடு, இவள் சத்தியத்தை சரியாக அறிகிறாள். புதிய வருஷத்துல இவளுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமா, நீ என்ன செய்திடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமா, இவ எங்க ரட்சிக்கப்படுவான்? இல்ல, இவ எப்படி ரட்சிப்பான்? மனம் திரும்புவான். அந்த எண்ணங்களை மாற்றி கற்றுக்கொண்டு இருக்கிற பாடங்களை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க. புதிய வருஷத்துல மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கடைசி கொஸ்டின் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 10. இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குள்ளும் என்னவாக இருக்கிறார்? 4 எழுதுக. இதுவரைக்கும் சொல்லாதவங்க, 4 தெரிந்தவங்க, அப்படி நான் இன்னொன்னு சொல்றேன், 5 எழுதணும். 5 தெரிஞ்சவங்க சொல்லலாம், 4 தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம். எங்களுக்குள்ள ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் சுகமுமாய். வெரி குட். ஆமா ஆமா, அந்த 2 வசனத்தையும் நீங்க என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்யணும். அதாவது அந்த நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. 1 கொரிந்தியர் 1:24 தேவ ஞானமும் தேவ பலனும். அப்புறம் 1 கொரிந்தியர் அதே அதிகாரம் கடைசி வசனத்துல மற்றவை சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்று நான் சொல்லிட்டு உங்க மேல நான் அந்த ஆசீர்வாதத்தை கூறுறேன். பாருங்க, அதாவது தேவன் நமக்கு ஞானத்தை தரல, அவரே நமக்கு ஞானமாயிட்டார். இது உங்களுக்குள்ள ஒரு எப்படி வரணும்? மாம்சமாகணும். அப்ப நீங்க தைரியமா பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க. இப்ப இயேசுவையே உனக்கு ஞானமாக்கிட்டார். உனக்கு அந்த அறிவு இயேசுவாகிய அறிவு. அதனால நீ எப்பொழுதும் பெஸ்ட் மார்க் வாங்குவா. அப்புறம் என்னது? தேவநீதி, அது விசுவாசத்துல நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். தேவ பரிசுத்தம், அதையும் பெற்றுக்கொண்டீர்கள் இல்லையா? மீட்பராய் இருக்கிறார்.
எதிலிருந்து மீட்பார்? எல்லா கஷ்டம், நஷ்டம், பாவத்திலிருந்து அவர் மீட்பை தரவில்லை. அவரே மீட்பாக இருக்கிற இந்த நாலேஜ் இருந்தா நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. என்னன்னா he is our redeemer. he has இப்படி கூட சொல்லலாம், he has not redeemed us, but he is our redeemer. அவரே நமக்கு மீட்பாக இருக்கிறார். எந்த ஏரியாவிலையும் நமக்கு சிக்கல் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 24வது வசனத்துல இயேசுவையே நமக்கு தேவ பலனாக்கி விட்டார். நான் அப்படியே உங்களை பிளஸ் பண்றேன், நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, இதிலும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் மேலான நன்மைகளை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் சரீர சுகம், சரீர பலன், இருதயத்திலே சமாதானம், குதூகலம், கொண்டாட்டம், நடன கழிப்பு, நித்திய பேரின்பம். ஆமா, ஒரே ஒரு வசனத்தை யாராவது வாசிங்க. சங்கீதம் 16:11 வாசிங்களா? தமிழ்ல யாராவது வாசிங்க, அதை சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன். Psalm 16:11. பிரதர், நீங்க அதை இங்கிலீஷ்ல வாசிப்போம், தமிழ்ல வாசிச்சு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Yes, brother. You have made known to me the path of life. You will fill me with the joy in your presence, with eternal pleasure at your right hand. பாருங்க, 2025வது ஆண்டுல நீங்க you all shall enjoy the eternal pleasure. Amen. தமிழும் நல்லா இருக்கு, இங்கிலீஷும் நல்லா இருக்கு. பாருங்க, நித்திய பேரின்பம், பிளஷர். ஆமா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்துல விருத்தி அடைந்திருக்கிறீர்கள். அதுக்கு சோர்ஸா இருந்தது அவருடைய வார்த்தை, இல்லையா? நம்ம வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வார்த்தை போதும். ஆனா அது பேப்பர்ல இருந்தா போதாது, இருதயத்துல வர வேண்டும். இருதயத்துல இருந்தாலும் போதாது, என்ன செய்ய வேண்டும்? வாயால் பேச வேணும், வாயால பேசணும். சரிங்களா? அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும் பொழுது இப்பொழுது காணுகிற உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எந்த எகிப்தியனும் உங்களை பின்தொடர மாட்டான். ஆமென் சொல்லுங்க. எந்த வியாதியும் உங்களை பின்தொடராது, எந்த குறைவும் உங்களை பின்தொடராது. ஏனென்றால் மோசேக்கு இருந்த அதிகாரம், ஆமா, மோசையை விட நம்ம நாக்குல அதிக அதிகாரம் இருக்கு. சரிங்களா? ஆண்டவருடைய நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓ, எங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நீ நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமா, ஒருவரும் குறை உள்ளவர்களாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளினாலும் ஓ, உங்களுடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும் என்று சொன்னீரேன். எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல, யூடியூப்ல இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல சமாதானம் புரண்டு ஓடுவதாக, சந்தோஷம் புரண்டு ஓடுவதாக, இளைப்பாறுதல் புரண்டு ஓடுவதாக, பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக, ஐஸ்வர்யம் புரண்டு ஓடுவதாக, குடும்பத்திலே சமாதானம் புரண்டு ஓடுவதாக. இதற்கு விரோதமாக வருகிற எல்லா எண்ணங்களையும் நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம். அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். வார்த்தையில வாக்கு பண்ணி இருக்கிற எல்லா நன்மைகளினாலும், எல்லா ஆசீர்வாதங்களினாலும் இதை கேட்கிறவர்கள் நிரப்பப்படுவார்களாக. அந்த ஆசீர்வாதங்கள் இவருடைய இருதயத்திலே புரண்டு ஓடுவதாக, இவருடைய வங்கி கணக்கிலே புரண்டு ஓடுவதாக, குடும்பங்களிலே சமாதானம் மகிழ்ச்சி புரண்டு ஓடுவதாக. தேவரே, நீர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த நித்திய பேரின்பம், இட்டர்னல் பிளஷர், அதை நான் கட்டவிழ்க்கிறேன். ஐ ரிலீஸ் த இட்டர்னல் பிளஷர். நித்திய பேரின்பத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து என்னுடைய பிள்ளைகளுக்கு அது அனுபவமாக மாறுவதாக. புதிய ஆண்டிலே நீர் திறந்து வைத்திருக்கிற புதிய பாதைகள், புதிய வழிகளை, புதிய ஆசீர்வாதங்களை இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.